राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की ஜெய். எல்லாருக்கும் பிருந்தாவனத்திலிருந்து ஆசீர்வாதங்கள். நேற்று ராத்திரி ருத்ரப்பிரயாகையில் இருந்தேன். இன்னைக்கு ராதா ராணி அவளுடைய பிருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப ராத்திரி 11:53 பிருந்தாவனத்துல உட்கார்ந்துண்டு பிருந்தாவனத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லின்றிருக்கு. பிருந்தாவனம் ராதாராணி எப்ப யார எந்த விதத்துல எந்த ரூபத்துல எந்த விஷயத்தை கொண்டு கூப்பிடுவா அப்படின்றது நிச்சயமா தெரியாது. ஆனா கூப்பிடுவா. இந்த பிருந்தாவனம் இது ஒரு புரியாத புதிர். பிரேம பொக்கிஷம், கிருஷ்ணலீலா பொக்கிஷம். நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலிர்க்கும்படியான லீலைகள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்ரீ பிருந்தாவனம். ராதே 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 ராதே. இந்த பிருந்தாவனத்துல யாருக்கு எந்த சமயத்துல எந்த விதமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றது யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த பிருந்தாவனத்தில் பிரம்மகுண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். சில இடங்கள்ல அந்த பிரம்மகுண்ட் அதில் தான் சிவபெருமான் முங்கி எழுந்து கோபி பாவத்தை அடைஞ்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த பிரம்மகுண்டத்தில் மூழ்கி எழுந்துதான் நாரதர் கோபியானார் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அதனால இந்த பிரம்மகுண்டம் அவ்வளவு விசேஷம். நேத்தி கூட கேட்டிருந்தேன், கிருஷ்ணனுடைய எந்த வயசுல இது நடந்ததுன்னு. கிருஷ்ணனுடைய 5வது வயசுல நடந்த இந்த அகாசுர விருத்தாந்த விஷயத்தை இந்த பிரம்ம மோகனத்தினால 1 வருஷம் கழிச்சு அழகா குழந்தைகள் ஜம்முன்னு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப கூட சொல்லியிருந்து இந்த பிரம்ம குண்டத்தினுடைய கரையில அசோகா மரம் இருக்குன்னு வராக புராணத்துல இருக்கு. வைசாக சுக்ல துவாதசி அன்னைக்கு மத்தியான சமயத்துல அங்க மரம் பூக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சில பக்தாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். தெரியல, பார்க்கறேன். நான் பிருந்தாவனத்துக்கு வேற போய் பார்க்கறேன் அந்த மரம் இருக்கிறதா அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த பிரம்ம குண்டம் அதுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அது. ஸ்ரீகிருஷ்ண சந்திர கோவில்னு பேர் இருக்கு. அப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. லாலா பாபு கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ராதா கிருஷ்ணச்சந்திரனுடைய கோவில். 1810 இந்த கோவில் கட்டினான். ஸோ ஒரு 215 வருஷங்களுக்கு முன் லாலா பாபு அப்படின்னு தான் இந்த ஊர்ல ஃபேமஸ்.
1810 கட்டினார்கள்னு சொன்னேன். கட்டினது யார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண சந்திர சின்ஹா அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? அவர் பெங்காலிக்காரர். ஒரு சந்தர்ப்பத்தில் பெரிய கோடீஸ்வரன் அவர். ஒரு நாள் அவர் அப்படி தன்னுடைய வீட்டு நதிக்கரையில் அந்த பக்கம் போய் அப்படி ஜோரா நதிக்கரையில் அப்படி வாக்கிங் போவார். அப்ப நேரமான இருட்ட ஆரம்பிச்சுடுத்து. அப்ப இந்த படகோட்டி அவர் அந்த பக்கம் அழிச்சுட்டு போற படகோட்டி சொன்னா, ஐயா நேரம் முடிஞ்சாச்சு, அக்கறைக்கு போலாமா அப்படிங்க. சாதாரண வார்த்தை தான், நேரம் ஆயிடுத்து அக்கறைக்கு போலாமா. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நேரம் ஆயாச்சு, இப்படியே சாப்பிட்டுண்டும் தூங்கிண்டும் சரீர சுகங்களையே நீ கவனிச்சுட்டு இருந்தா எப்படி? பகவான்ற ஒரு பக்கம் போனமே, அதையும் அனுபவிக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு அர்த்தம் அதுல துணித்தது. அதாவது அது வெளிலேந்து ஒரு வார்த்தை வரும், ரைட்? ஆனா உள்ளுக்குள்ளேந்து அதற்கான ஒரு வினோதமான, வித்தியாசமான, விசித்திரமான, விசித்திரமான, விசேஷமான ஒரு அர்த்தத்தை அந்தர்யாமி அப்படி மூளையிலிருந்து கொடுத்துருவான். அந்தர்யாமி உள்ள இருந்து அப்படி எடுக்கிற தூக்கி போடும். தாட் ப்ரொவோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிந்தனையை தூண்டும்படியான வாக்கியம். அது வெளிலேந்து சொல்றவான்றதை விட உள்ளிருந்து உங்களை தூண்டுறது பாருங்க, அந்த அந்தர்யாமியோட அந்த மெத்தட். அதுதான் அமேசிங். உள்ளிருந்து தூண்டுதல், அதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. பக்திக்கு உள்ளுணர்வு தான் முக்கியம். உள்ளுணர்வு தான் தூண்டல். அப்ப ஒன்னும் சொல்ல இதையே யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. திருப்பியும் அதையே யோசிச்சுட்டா. அடுத்த நாள் திரும்பியும் அந்த பக்கம் அதே மாதிரி போட்காரன் அந்த பக்கம் அழிச்சுட்டு போறான். அப்படி வாக் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல ஒரு டோபி வண்ணான் துணிகள் எல்லாம் வாஷ் பண்ணுவாள், ஒரு வாஷர்மேன். தன் மனைவியை பார்த்து சொன்னார், நேரம் ஆயாச்சு, நாள் முடிஞ்சாச்சு, போய் வாசனாவெல்லாம் எரி அப்படின்றார். அதாவது இந்த வாழை மரப்பட்டை இருக்குல்ல, அதை எரிச்சு அதுலேருந்து வரக்கூடிய ஒண்ணுத்த துணிகளை துவைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவா அந்த காலத்துல. இந்த வாழை மரப்பட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வாசனான்னு சொல்லுவா. அவன் சொன்னது, நேரம் ஆயிடுச்சுமா, நேரம் ஆயாச்சு, போய் வாசனையெல்லாம் எரிச்சு போடு அப்படின்னு. அதெல்லாம் ரெடி பண்ண அர்த்தம், வாஷ் பண்றதுக்கு. ஆனா லாலா பாபுக்கு இது இன்னொரு விதமா உள்ளுக்குள்ள அர்த்தம் ஆயிடுச்சு. என்னன்னா, ஆயுஷ் ஒரு நாள் முடிஞ்சாச்சு, வாசனையெல்லாம், அதாவது மனசில் இருக்கக்கூடிய காம இச்சைகள், பலவிதமான எண்ணங்கள், ஓட்டங்கள், சாட்டங்கள் எல்லாம் எரிச்சு போடு, சும்மா சும்மா எப்படி எப்படி ஓடிட்டு இருக்காய் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துருக்கு. இந்த ரெண்டு வாக்கியங்கள், காலம் முடிஞ்சாச்சு அக்கறைக்கு போ, நேரம் ஆயாச்சு நேரம் முடிஞ்சாச்சு வாசனைகளை எரிச்சுடு,
2 வாக்கியங்கள் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்துடுத்து. உடனே பார்த்தார். 40 வயசுன்னு சொல்றார் அவர். இந்த விஷயம் நடந்த பொழுது தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றார். அங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு நேர பிருந்தாவனத்துக்கு வந்தார். இந்த ஜோரான கோவிலை கட்டினார். ராதா கிருஷ்ண சந்திரனுடைய கோவில். ரொம்ப பார்த்து பார்த்து கட்டினார். அமக்கலமா இருக்கும் கோவில். நான் போய் சேவிச்சிருக்கேன். பெரிய கோவில். அவர் இந்த கோவில் அவர் அழகா கட்டினார். ஆனா அவர் இந்த கோவில்ல வாழ அவர் பாட்டுக்கு அப்ப கூட பிரஜவாசிகளிடத்துல பிக்ஷை எடுத்து அதுல கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்தார். கோவில் எல்லாம் கட்டுறதுல இவர் பணத்துல தான். ஆனா இவர் தங்கியிருந்தது எங்கேயோ. கோவில் கட்டுறது மட்டும் அப்பப்போ பார்த்துப்பார். பிருந்தாவனத்துல வருவார். கோவர்தகிரி பக்கம் சுத்தின்னு இருப்பார். இப்படிதான் வாழ்க்கை பண்ணிட்டு இருந்தது. கோவில்லாம் கட்டி முடிச்சு இந்த ராதா கிருஷ்ணச்சந்திரன் பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியாச்சு. அழகான மூர்த்திகள். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மூர்த்தி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியாச்சு, சும்மா வெறும் மூர்த்தியா இருக்கா, சாநித்தியத்தோட உயிரோட இந்த மூர்த்தி இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. அப்ப அவர் சொன்னார் அந்த பூஜை பண்றதுக்கு, எனக்கு இந்த மூர்த்தி எல்லாம் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா நிஜமாவே இந்த மூர்த்திக்குள்ள கிருஷ்ண சாநித்தியம் இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியணும். நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து இந்த கிருஷ்ணச்சந்திரன் தலைமையில வை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பூஜாரியும் வச்சா கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த வெண்ணெய் உருக ஆரம்பிச்சுடுத்து. ஒரு ஓன்னு, என்ன கிருப கிருஷ்ணா உனக்கு. என்னன்னா நம்ம உச்சந்திரையில ஒரு சூடு உண்டு ரைட்டா, சூடா இருக்கும். அந்த மேல சின்ன குழந்தைங்க கை வச்சு பார்த்தா தொட்ட லேசா அப்படி துடிக்கும். அந்த கபாலம் மேல நிறைய மகாத்மாக்கள்லாம் தபஸ் பண்ணும்பொழுது இந்த மண்ட மேல் வழியாக தான் அவளுடைய ஜீவன் கிளம்புகிறது. கபால முக்தி அப்படின்னு சொல்லுவாள். கபாலம், அந்த கபாலத்தை மாலையா போட்டு இருக்கிறதுனால தான் சிவபெருமானுக்கு கபாலி அப்படின்னு பேர். கபாலீஸ்வரர் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு அகோரிகள்லாம் கூட அந்த கபாலத்தை மாலையா போட்டுப்பாரு. அப்ப இந்த உடம்புல உயிர் இருக்கும்போது தலையில வெண்ணெய வச்சா சூடுல அப்படி உருகும். அந்த கிருஷ்ணச்சந்திரன் தலையில வச்ச வெண்ணையும் உருகிட்டு ரொம்ப சந்தோஷம். உடனே அவருக்கு ஆஹா, அப்ப இந்த கிருஷ்ணச்சந்திரன் உள்ள சாநித்தியம் இருக்கு, கிருஷ்ணன் உயிரோட இருக்கான், அப்படிதான் நினைச்சுக்கிறது. அப்ப அவர் சொல்றார், கொஞ்சம் பஞ்சு எடுத்து அந்த கிருஷ்ணனுடைய மூக்கு பக்கத்துல வைய அப்படின்றார். லேசா பஞ்சு அப்படி வச்சு ரொம்ப லேசா மூக்கு பக்கத்துல அப்படி வைக்கலாம். மூக்கு பக்கத்துல வச்சோன்னா இந்த பஞ்சு இப்படி அப்படி அப்படி இப்படி ஆடுறது. எப்படின்னா இந்த மூச்சை இழுக்கும் பொழுது மூக்கு பக்கத்துலையும், மூச்சு வெளில விடும்பொழுது மூக்குல இருந்து வெளியிலையும் இந்த பஞ்சு இப்படி ஆடுறது. கண் கொண்டு இந்த பூஜாரியும் இந்த லாலா பாபுவும் பார்க்கிறார். அதாவது நம்ம ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பக்கத்துல மூச்சு வச்சோம்னா ஆடும் இல்லை. வெளிக்காத்துல ஆடுறது வேற, மூச்சு காத்துல நின்று ஆடும். தெரியல, ஒருவேளை அதனாலதான் மூக்குல எல்லாம் பஞ்சு வைக்கிறா போது. உசுறு இருந்தா ஒருவேளை ஆடும் பார்க்கறது. விளையாட்டுக்கு சொன்னேன்.
அப்ப அந்த கிருஷ்ணனுடைய மூக்கு பக்கத்துல வச்ச பஞ்சு அப்படி ஆடித்து. லாலா பாபுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப இந்த கிருஷ்ணச்சந்திரன் இங்க உயிரோட சாநித்தியத்தோட பூரணமா ஆவிர்பவிச்சிருக்கான் அப்படின்னு அவர் புரிஞ்சு சந்தோஷப்பட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீகிருஷ்ண சந்திர ராதா கிருஷ்ணச்சந்திரன் 1810 கட்டின ஜோரான ஒரு கோவில். லாலா பாபு மந்திர் அப்படின்னு பேர். எல்லாமே அந்த பிரம்மகுண்ட் பக்கத்துல தான். அது எப்படி இப்படி பகவான் ரெஸ்பாண்ட் பண்ணுவானா? பக்திக்கு தானே பகவான் வசப்படுறான். சரியா? அந்த பக்தியில பகவான் நம்ம சரி, என் பக்தனுக்காக அவனுக்கு நான் என்னை நிரூபிக்கணும், அவ்வளவுதான் வேணும் பக்தனுக்கு. வேற என்ன வேணும்? என் தெய்வம் சத்தியமானது, என் தெய்வம் என்னோடு வாழ்கிறது அப்படின்னு புரிஞ்சா போதும். அவளுக்கு தெய்வத்துக்கிட்ட இது வேணும் அது வேணும்ன்ற பெரிய தேடல் இல்லை. அந்த தெய்வம் அது ஒரு சந்தோஷம் இல்லையா? பகவான் இருக்கானா இல்லையான்றது அவரோட கேள்வி. அந்த கேள்விக்கு சுவாமி அவருக்கு புரியும்படியா பதில் சொல்லிட்டாரா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப பக்தி எவ்வளவு வசதின்னு பாருங்க. எங்கேயோ பெங்கால்ல இருந்தவர் இந்த 2 பேருடைய வாக்கியம் அதுல இவ்வளவு தூரம் வந்து பிருந்தாவனத்துல வாழ்ந்தார். பிருந்தாவனத்துல இருந்து கோவில் கட்டுறதுக்காக வந்தார். ஒரு 6 வருஷம் இருந்தார் அப்படின்னு கணக்கு. 40 வயசுல வந்தாராம், 46 வயசுல போயிட்டார். இன்னைக்கு அவரோட சமாதி, அந்த லாலா பாபுவோட சமாதி, அவருடைய மனைவியோட சமாதி இங்க இருக்கு. சின்ன அழகா பெரிய நந்தம், பெரிய ப்ரொடியூசர்ஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் நிறைய பேர் அங்கே உட்காந்து இந்த ஊர் லோக்கல்ல இருக்கவா அழகா அங்கே உட்காந்து பெருசா பஜனையும் பண்ணி கொண்டிருப்பார்கள். லாலா பாபு மந்திர், ராதா கிருஷ்ண சந்திரன் இவனுடைய திருநாமம். சூப்பர்ல. கேள்விகள், அந்த பதில்கள் உங்க வாழ்க்கையிலையும் பல சந்தர்ப்பங்கள்ல யாரோ ஏதோ சொல்லுவா, அதிலிருந்து ஒரு வித்தியாசமான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பக்தியிலேயே பார்க்கலாம். அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமிய அப்படி தூண்டி விடும் இல்லையா? சூப்பர் இல்லையா? அந்தர்யாமி உங்களை தூண்டுவான். அதனால யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ பொறாமை ஒண்ணுமே வேண்டாம். நம்ம ராமானுஜ சரித்திரத்துல அவருடைய வேத பாடசாலை குருவ, வேத பாடம் சொல்லி கொடுத்த குருவா இருந்தவர் யாதவ பிரகாசர்னு ஒருத்தர். ஒரு ஸ்திதியில ராமானுஜ சன்னியாசம்லாம் வாங்கிட்டு சன்னியாசி ஆயிடுவார் காஞ்சிபுரத்துல. அப்ப யாதவ பிரகாஷருடைய அம்மா நினைக்கிறார், நம்ம பிள்ளையும் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு வந்துவிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுண்டு காஞ்சிபுரம் வரதராஜனுடைய கோவில் படிகளை ஏறாளாம். காஞ்சி வரதராஜன் கோவிலுக்கு மேலே ஏறணும், 24 படி ஏறணும். அப்ப யாரோ 2 பேர் பேசுறா, ரொம்ப நல்லது அப்படின்னு. உடனே அவ சரி இது தேவராஜனுடைய உத்தரவு, காஞ்சி வரதராஜனுடைய உத்தரவு, என் நினைவு சரிதான் அப்படின்னு சொல்லி அவள் பகவானுடைய வாக்காக யாரோ பேசுறதை எடுத்துட்டாள் அப்படின்னு காண கிடைக்கும். நிஜமாவே உங்க மனசுல உண்டாகிற கேள்விகளுக்கு நிச்சயமாக உலகத்துல பல விதங்கள்ல, பல ரூபங்கள்ல, பல முறைகள்ல பதில்கள் சேர்ந்துட்டுதான் இருக்கு. இங்க வரைக்கும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பகவான் உங்கள்கிட்ட பேசுறான்,
தன்னுடைய சாநித்தியத்தை சத்தியத்தை காட்டி கொடுக்கிறார். லாலா பாபு வர போல ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் பகவத் அனுபவம் உங்களுக்கும் கிடைப்பதற்கு பிருந்தாவனத்திலிருந்து ஆசீர்வாதங்கள். இந்த ராதா கிருஷ்ண சந்திரன் உங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்றான். சரியா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். ஜெய் போலோ பிருந்தாவன் धाम की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो राधा कृष्ण चंद्र की जय. जय बोलो श्री लाला बाबूजी महाराज की जय. राधे कृष्ण.